ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கில் நமக்கு தெரிஞ்ச பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு அழகான பார்டர், சின்ன சின்ன புட்டாஸ் எப்படி ஸ்லீவ்ஸில் நெக்லெல்லாம் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து சாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு இதில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எவ்வளோ நீளத்துக்கு நமக்கு ஸ்லீவ்ஸ் வேணுமோ அந்த நீளத்துக்கு கோடு போட்டுட்டு ஒரு 1 inch கேப்பில் இன்னொரு கோடு டபுள் லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அங்கே ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி 4 petals வரைங்க. லேசி டேசி ஸ்டிச் பண்ணலாம் அதில். ஸோ அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு 4 petals, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுட்டால் போதும். அதேமாதிரி பெட்டல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் லென்த்தில் நமக்கு வேணுங்கிறதுக்காக 1/2 inch டிஸ்டன்ஸில் டாட் வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி அதை க்ராஸ் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நம்ம பெட்டல்ஸ் லேசி டேசி ஸ்டிச் வச்சு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மிடில்லையும் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்லேயே ஃபில் பண்ண போகிறோம். நான் இப்போ அது ஒரு லேஸாக வரைஞ்சிருக்கிறேன். அப்புறம் டார்க் பண்ணிக்கலாம் இது. ஸோ நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிடலாம். இதுக்கு நான் 2 கலர் த்ரெட்டும் 7 நம்பர் நீடலும் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், 3 strands ப்ளூ கலரில் எடுத்துகிட்டு ஸ்டெம் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டெம் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுட்டு வரணும். ரொம்ப சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுட்ருக்கேன். இதோட டீட்டெயில் டுட்டோரியலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு அது பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இதில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 லைனும் மேலேயும் கீழேயும் பார்டர் லைன் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டேன். இப்போ இன்னொரு காம்பினேஷன் கலர் எடுத்து லேசி டேசி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் நீடில் எடுத்துகிட்டு அதே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு அந்த பெட்டலோட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீடில் எடுத்து இந்த மாதிரி வெளியில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நீடில் சுற்றி நூல் வரணும். அப்போ ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி அதே பாயிண்ட்லேருந்து இன்னொரு பெட்டல் பாருங்கள், நீடில் சுற்றி நூல் வருது. அது பக்கத்துலேயே உடனே வெளியில் லாக் பண்ணிடணும். இதுதான் லேசி டேசி ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி 4 பெட்டல்ஸும் ஒரே பாயிண்ட்லேருந்தே போட்டுக்கோங்க. நான் இதுக்கு வந்து 4 strands நூல் எடுத்துருக்கிறேன். அதே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு நீடில் எடுக்கணும். நீடில் மேலே இருக்கணும், நூல் கீழே இருக்கணும். அப்புறம் பக்கத்துலேயே வெளியில் லாக் பண்ணிடணும். ஸோ அடுத்த பெட்டல் இந்த மாதிரி 4 பெட்டலும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நடுவில் திருப்பி நீடில் கொண்டு வந்து அதே கலர் வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீடிலில் 3 தடவை நூலை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதே பாயிண்டில் கீழே விட்டு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி நூலை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரைட் சைடில் நீடில் கீழே இழுங்க. இப்படி மெதுவாக எடுத்து இந்த மாதிரி நாட் ஃபார்ம் ஆகிடும். இப்போ அடுத்த ஃப்ளவர் பண்ணலாம். ஒரு பாயிண்டில் நீடில் எடுத்து அதே பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் பண்ணணும். இப்போ எல்லா ஃப்ளவர்ஸும் பண்ணியாச்சு. இப்போ கேப்பில் நம்ம ஒரு டாட் வச்சுருக்குறோம்ல, அதை வந்து ப்ளூ கலரில்
ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். அதே மாதிரி தான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் நூல் எடுத்துருக்கிறேன். எல்லாத்துக்குமே 4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான். இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் பிடிச்சிட்டு ரைட் சைடில் 3 தடவை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீடிலில் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி நூலை பிடிச்சிக்கிறேன். ரைட் சைடில் மெதுவாக ஊசியை கீழே இழுக்கிறேன். பக்கத்தில் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நாட் அப்படியே ஃபுல்லாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நாட் போட்டுக்கோங்க. அப்புறம் இது மேலே வந்து இன்னொரு லைன் நம்ம ஹெரிங்போன் ஸ்டிச் ஸ்கேட்டர்டாக போட்டு இன்னும் கொஞ்சம் டிசைன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த பார்டர் லைன்த்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கேட்டர்டாக போட்டுக்கோங்க. இதுக்கும் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஈக்குவல் லென்த்தில் அது வரணும் அப்படின்னா லேஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ரொம்ப ட்ராயிங்லாம் பெருசாக போட்டுட்டு ட்ரேசிங் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கே பண்ணிடலாம். ஸ்டிச் ப்ளவுஸில் கூட பண்ணலாம் இந்த ஒர்க்கு. இது கர்வில் வரும்போது அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி ட்ராயிங் எடுத்துக்கலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்கேட்டர்டாக ஹெரிங்போன் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஹெரிங்போனோட டீட்டெயில் டுட்டோரியல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி லேசி டேசி ஸ்டிச் ஒரு பெட்டல். ஸோ ஒவ்வொரு கேப்லேயும் ஒரு பெட்டல் அது மாதிரி போட்டுகிட்டே வரணும். இது நம்ம எப்போது யூஸ் பண்ணுற நார்மல் ஃப்ரேம் வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். இது எப்படி வேணாலும் டைரெக்ஷன் நம்ம டர்ன் பண்ணிவிட்டு பண்ணலாம். நார்மல் ஃப்ரேம் வச்சுருக்கும்போது இந்தமாதிரி லெஃப்ட் சைடில் பிடிச்சிக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த ப்ளூ நம்ம ஹெரிங்போன் போட்டிருக்கோம்ல, அது மேலே ப்ளூ கலரில் அதேமாரி பெட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் அந்த ஹெரிங்போன் ஃபஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த பெட்டல்ஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரே மாதிரி வரும். பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதுவும் போட்டாச்சு. பாருங்கள் அந்த பார்டர் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதோடையே விடலாம். இல்லைன்னா இன்னும் இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு அங்கேயும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். 2 தடவை நான் இப்போ அதை ரோல் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கேப் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 2 தடவை ரோல் பண்ணிவிட்டு அதை நாட் பண்ணுறேன். நாட் கொஞ்சம் சின்னதாக வரும். ஊசியில் 2 தடவை ரோல் பண்ணி கீழே விட்டு கீழேருந்து அப்படியே இழுக்கணும். மேலே வந்து இந்த மாதிரி மெதுவாக விடணும். ஸோ பாருங்கள், இது ரொம்ப அப்படியே ஃபுல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே இது நம்ம இப்படியே பார்டர் மட்டும் இருக்கிற மாதிரி விடலாம். இல்லை உங்களுக்கு அங்கங்கே புட்டி வேணும்னா இதே லேசி டேசி பெட்டல்ஸ் வச்சு அங்கங்கே சின்ன சின்ன புட்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் 2 லேசி டேசி பெட்டல், அப்புறம் அது நடுவில் வந்து 1 மார்க் பண்ணிக்கணுன்னா மார்க் பண்ணிவிட்டு கூட பண்ணுங்கள்.
இதுமாரி நடுவில் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு நாட்டு, அது 3 தடவை ரோல் பண்ணிவிட்டு ஒரு நாட்டு. ஸோ இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி பண்ணிவிட்டேன். ஸோ இது பாருங்கள், ஒரு ஸ்லீவ்ஸில் ஃபுல்லாக பண்ண வந்த லுக் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.